இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மா வாமா, என்னடா? நீ இல்லாம எப்படிமா போட்டோ? வா 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 வா. ஐயோ டேய் வாமா, கம் கேர். என்னடா இந்த பாரு வா, ஐயோ நான் 2 பேர் காலையில விழுவேன், அப்ப நீ எடுக்கணும், சரியா? சரிங்க ஆ. சார். என்னம்மா இது? சிரி இஸ்மாயில். டேய் வேணாம்டா. வெற்றி இரு தம்பி, நீங்க போய் வந்தவங்கள போட்டோ எடுங்க. ஏன்பா சரிங்க சார். ஃபேமிலி போஸ்ட் பா. போகட்டும்டா. தம்பி டேய், நிஜமாவே உனக்கு இந்த கல்யாணத்துல சம்மதம் தானே? எந்த பிரச்சனையும் இல்லல்ல? என்னப்பா திடீர்னு இப்படி ஒரு கேள்வி கேக்குறீங்க? இங்க பாரு வெற்றி, இது உன் வாழ்க்கை மட்டும் இல்ல, என்னோட கௌரவம். எதுவும் தப்பாயிடக்கூடாது. ம் ஏண்டா, நீ எதுவும் பிளான் பண்றியா என்ன? அப்பா பிளான்லாம் எதுவுமே இது கிடையாதுப்பா. எதுக்குப்பா இப்போ பிளானு? இல்லை, நீங்கள் எதுக்கு இப்போ ஒரு மாதிரி பதட்டமாகவே இருக்கீங்க? ஏன்பா வேற யாராவது கல்யாணத்தை நிறுத்துன்னு சொன்னாங்களா? ஆஹா, சேச்சே, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அப்புறம் ஏன் உங்கள் முகம் ஒரு மாதிரி இருக்கு? இல்ல, துளசி கல்யாணத்துக்கு வரேன்னு சொல்லியிருக்கலாம். வந்துட்டு போட்டோம், நல்ல விஷயம் தானே. இதுக்கு போய் டென்ஷன் ஆகிறீங்க? அப்பா நானே உங்களை கல்யாணத்துக்கு வர சொல்லியிருக்கேன்ப்பா. வரட்டும் வரட்டும். டேய் என்னடா பேசுற? அவ உன்னோட முன்னாள் பொண்டாட்டிடா. இங்க பாரு, புடவை நகை எடுக்க வந்ததே தப்பு. கல்யாணம் நடக்கும்போது முன்னாடி வந்து உட்கார்ந்திருந்தா 4 பேர் என்னடா பேசுவாங்க? 4 பேர்ல 40 பேர் என்ன வேணா பேசிட்டு போட்டோம். என்ன வேணான்னு சொல்லி தூக்கி போட்டாங்கல்ல. இப்போ நான் இன்னொரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டி சந்தோஷமா வாழ்றத பார்த்து வயிறு எறிட்டோம். என்ன நான் சொல்றது? ஈஸ்வரமூர்த்தி, நீ ஏன்டா குழம்பி நிக்கிற? அதான் என் பேரன் திரும்பி வந்துட்டான்ல. எவ்வளவு தெளிவா பேசுறான் பாரு. வெற்றி, இப்பதாண்ட நீ அரசியல்வாதி புள்ள மாதிரி பேசுற. இப்படிதான் இருக்கணும். இப்படி இருந்தேன்னு வையேன், அடுத்து உன் அப்பா இடம் உனக்குதான். ஓகே. இத மட்டும் விட மாட்டாங்களே. என்ன கேப் கிடைச்சாலும் உடனே இவனை தூக்கி உச்சாணி கொம்புல உட்கார வைக்கிறத பத்தி தான் யோசிப்பாங்க. அப்பா இன்னும் உங்க குழப்பம் தீரலையா? உங்க மேல சத்தியமா, அம்மா மேல சத்தியமாவும் சொல்றேன், இங்க கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். அது யாருனாலையும் தடுக்க முடியாது. ஓகேவா? நீ என்ன அங்க நின்று முறைச்சு போஸ்ட் கொடுத்துட்டு இருக்க? இந்த பாரு, நான் சொல்றது கொஞ்சம் சரியா? அதாவது நடு சென்டர்ல நச்சுன்னு ஒரு சேரை போடுற, சேர் மேல ஒரு துண்டை போடுற, அதை ரிசர்வ் பண்ற. அங்கதான் துளசி மேடமா உட்கார வைக்கிறோம். அங்கிருந்து உட்காந்து பார்த்தா இங்க நான் தாலி கட்டுறது உங்களுக்கு தெரியணும். அதை பார்த்து கப 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 வயிறு எரியணும். ஓகேவா? சேரை போடணும். அப்பா இங்க பாருங்க, 3 முடிச்சுல 6 முடிச்சு நறுக்குன்னு நங்கூர மாதிரி போடுறேன். யாருமே போட்டிருக்க மாட்டாங்க. அம்மா நான் போய் போஸ்ட் கொடுக்க போறேன், என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஓகேவா? தம்பி நீ என்னங்க பப்பரவான்னு பார்த்துட்டு இருக்கீங்க? வா. அதோ வந்துட்டேன் சார். உட்காரு. போ. சரி ஓம் நமஸ்தே.